Hi friends, welcome to Helen Prabha YouTube channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ பனிக்காலம் winter season இருக்கு. சோ அதனால நம்ம ஸ்கின் எல்லாமே ரொம்ப ட்ரையா இருக்கு. சோ ட்ரையா இருக்கும்போது நமக்கு ஸ்கின்னுக்கு எதுமே போட பிடிக்காது. போட்டாலும் அங்கங்க ஒரு லைன்லா ஒரு ஈவனா இல்லாத மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்கின் இருக்கு. ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படிங்கறவங்க இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. காம்பேக்ட் பவுடர் கிடையாது, ஃபவுண்டேஷன் கிடையாது. குயிக்கா பிபி கிரீம் வச்சு சூப்பரான ஒரு மேக்கப் லுக் தான் நம்ம கொண்டு வர போறோம். இப்போ எனக்கு ரொம்ப 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 ட்ரை ஸ்கின் ஆயிருச்சு. அங்கங்க வெள்ளை வெள்ளையா பொறியா அந்த மாதிரி கூட ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு நான் மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் நிறையவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ட்ரையா இருக்கனால நிறைய அப்ளை பண்ணிக்கிறேன். பான்ஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னை நல்லா டாப் பண்ணி நம்ம மேலே லிக் பண்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, அது நம்ம ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது குட் வைப்ஸோட ஹைட்ரா க்ளோ பிபி கிரம் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் உடைய SPF 25 இதுதான் நான் எடுத்திருக்கேன். நம்ம டஸ்கி ஸ்கின்னுக்கு ஷேட் 02 லைட் நேச்சுரல். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம டஸ்கி ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவா கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது லாங் லாஸ்டிங்கா தான் இருக்குது. மேட் ஃபினிஷான்னு கேட்டா எனக்கு மேட்டா தான் இருக்குது. எந்த ஒரு இதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. பட் நல்லா இருக்கு. ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ். நல்ல ஒரு SPF-ஓட கிடைக்கும் போது கண்டிப்பா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா எடுத்தாவே போதும். நம்மளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட அந்த ஒரு லுக் கிடைச்சிருது. இருக்கிறதுலே பெரியது என்னது அப்படின்னா மேக்கப் போடாம முகத்தை பாதி மேக்கப்ல முகத்தை பார்க்கறதுதான் ஒரு பெரிய இதா இருக்கும். இப்போ நான் பிபி கிரீம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ காம்பேக்ட் பவுடர்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்க லூஸ் பவுடர் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இங்க பான்ஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். பான்ஸ் பவுடர் எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லா டப்னு அப்ளை பண்ணிடக்கூடாது. லைட்டா அங்கங்க டேப் பண்ணிட்டு டஸ்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட பிபி கிரீம் போட்டா நம்ம காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் ஐப்ரோவும் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ காமிக்கிற இந்த காஜல் குட்டி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கண் எரிச்சல் எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. என்னோட குழந்தைக்குமே நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். இது ரீசெண்டாக நான் வாங்கும்போது நிறைய பேர் வாங்கினாங்க. ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இந்த காஜல். ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. நீங்கள் லைட்டா அப்ளை பண்ணாலே ரொம்ப டார்க்கா இருக்கு. ஸோ இப்போ என்னோட மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டல்லா இருக்கிற ட்ரையா இருக்க என் ஸ்கின்னை ரொம்பவே பிரைட்டா க்ளோவா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்து.